ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் வெளியே ஷாப்பிங் பண்ண போகிறோம். வாங்க போகலாமா? வாங்க, என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் நான் சொல்கிறேன். என் ஐடி ஆஃபீஸுங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்கா. எங்கள் வீட்டாண்ட இருக்குது ஐடி ஆஃபீஸ். இது செம்மையாக இருக்குது. சும்மா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஒரு நாள் லீவ் வந்ததுங்க, அதனால சரி ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி ஓகே போகலான்ட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஐடி ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கு இல்லையா? நீங்களாம் ஐடி ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பீங்க. இந்த ஐடி ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க. இது எங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் வண்டியில் போயிட்டுருக்கோம். அந்த மலை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. அந்த மலை பகுதி பக்கம் தான் நாங்கள் இருக்கிறோம். செம்ம ஃபாஸ்ட்டாக போகிற வீட்டுங்க. இதெல்லாம் எந்த ஏரியா இடன்றது உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சீக்கிரமாக போகணும் இல்லையா? போய் வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால தான் சீக்கிரமாக போய் ஷாப்பிங் பண்ண போகணும். அதனால் செம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். இது எந்த பிரிட்ஜுன்னு சில பேருக்கு தெரியும். இப்போ நாங்கள் மார்க்கெட் வந்தாச்சு. இப்போ ஷாப்பிங் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். என்ன ஷாப்பிங் பண்ணுறது என்றதை நீங்கள் பாருங்கள். சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அதுதான். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதான் நான் சம்பாரித்த காசில் சேர்த்து வச்சு ஒரு ஃபோன் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் ஃபேமிலியோட. அதனால் வந்திருக்கேன். சின்ன ஃபோன் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் அது கேமரா நல்லா இல்லை, அதுக்காக வந்திருக்கேன் இங்கே. அப்புறம் அடுத்தது நம்ம சாப்பிட போகிறோம். பசி எடுக்கும்ல, வெளியே சுற்றுறோமே, நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே. அதனால் செம்மையாக இருந்துச்சு சாப்பாடெலாம். அப்படியே வந்தோம், ஜூ கிட்ட வந்தோம். ஜூ அப்படியே உள்ளே போனால் காசு, அதனால் அங்கெல்லாம் உள்ளே போகக்கூடாது. அதனால் அப்படியே வீடியோ எடுத்தோமா அப்படியே வரணும். வந்துட்டு அழகாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் ஆச்சு, அப்படியே காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தேன். சரி ஒரு வீடியோ எடுத்தேன். அப்படியே எடுத்துட்டு சுற்றி விட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அங்கங்கே கடைங்க இருந்துச்சு சூப்பராக. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹவுசிங் போர்டு ஃப்ளாட் ஒன்று இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க ஃப்ளாட்டு, வேற லெவல். அந்த ஃப்ளாட்டு சூப்பராக இருந்துச்சு. அதையும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். செம்மையாக இருக்கா, எவ்வளோ சிங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா? இதுங்கெல்லாம் எப்படி தான் உள்ள என்ன சொல்கிறது, எப்படிதான் இருக்காங்க. வெளியே வந்தோம். அப்படியே வந்தால் இந்த கூமாப்பட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு இடங்க. இது செம்மையாக இருக்குங்க. அந்த இடத்துல போய் நின்னா அந்த காற்றுக்கு அதுக்கெல்லாம் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். அது மாதிரி இடங்க அது. என்ன இடம்னு பாதி பேருக்கு தெரியும், இன்னும் பாதி பேருக்கு தெரியல. நீங்கள் எந்த இடம்னு எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்படியே ரிலாக்ஸாக ஈவினிங் ஆச்சு, அப்படியே ரிலாக்ஸாக எல்லாம் இருந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஓகே இதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான், அதனால வீட்டுக்கு கிளம்பி அப்படியே வந்தோம். கடையெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். ஒரு கடையாக பார்த்துட்டு வரோம். என்னென்ன கடையில் என்னென்ன விற்கிறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு பொறுமையாக பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு ஏகப்பட்ட கலர்ஸுங்கண்ணா, எவ்வளோ இதுவாக இருக்குது தெரியுமா? அந்த இருட்டில் தான் அந்த கடைங்கள்லாம் பார்க்கும்போது அந்த லைட் வெளிச்சம் அதெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. ஒரு கடையும் பார்த்துட்டு பார்த்தீங்களா, லைட் வெளிச்சம் செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. வீட்டிலேயே இருக்கிறது, வேலைக்கு போயிட்டு அது மைண்டு இதுவே இல்லை. இது மாதிரிலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க.
செம்மையா இருக்குங்களா? இதெல்லாம் முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஷாப்பிங் முடிச்சிட்டு இப்போ நம்ம என்னென்ன வாங்கணுன்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நாங்கள் என்ன வாங்கணுன்றது நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். என்னென்னா, பாப்பாவுக்கு ஸ்கூலில் யூனிஃபார்ம் கேட்டாங்க. ஓகேவா? அந்த யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு ஷூ எடுத்தோம், ஒயிட் கலர் ஷூ, அதை வாங்கணும். நெக்ஸ்ட்டு அவளுக்கு யூனிஃபார்ம் கேட்டாங்க, க்ரீன் கலர் சாக்ஸு, அதுவும் வாங்கணும். அதுவும் வாங்கி வச்சாச்சு. எனக்கு ஷால் இல்லை, அதனால் ஷால் ஒன்று வாங்கணும். அடுத்தது அவளுக்கு ஒயிட் கலர் பேண்ட்டு கேட்டாங்க, அதனால் அதை வாங்கணும். அவ்வளோதான். நான் இன்னொன்று வாங்கினேன் இல்லையா, எது? ஃபோனு. அது இப்போ நான் காட்ட மாட்டேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான், என்னுடைய வீடியோவில் முடிஞ்சிச்சு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.